சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னொரு ஒரு மூவி டிஸ்கஷன்ல உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமீபத்தில ரிலீஸ் ஆன கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூவும், அதோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷனும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வாரம் முக்கியமான 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஒண்ணு கொட்டுக்காளி, இன்னொன்னு வாழை. கண்டிப்பா அந்த 2 படத்தையும் நீங்க தியேட்டர்ல ட்ரை பண்ணுங்க. இந்த படத்தோட ரிவ்யூவும் நம்ம சேனல்ல ரிலீஸ் ஆகும். பாருங்க. வாங்க நம்ம கங்குவாவோட டிஸ்கஷனுக்கு போலாம். நம்ம வாழ்ற இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. கங்குவா. இந்த படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில ரொம்ப கம்மியான எதிர்பார்ப்பு தான். ஆனா இந்த படத்துக்கு ஹிந்தியில மிகப்பெரிய மார்க்கெட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஸ்டோரி லைனும், அதோட பட்ஜெட்டும் தான் சொல்றாங்க. ஆனா இது உண்மையா இல்லையான்றது நம்மளுக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா, 17th செஞ்சுரில நடக்கிற ஒரு சில போர்ஷன்ஸ மட்டும் கட் பண்ணி நம்மளுக்கு ட்ரெய்லரா குடுத்துருக்காங்க. ஆனா பிரசன்ட் டேஸும் படத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அத இன்னும் ட்ரெய்லர்ல நம்மளுக்கு காட்டல. சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறத்துக்கு கொண்டு வா. மேபி இது ட்ரெய்லர் 1 இருக்கலாம். நெக்ஸ்ட் மந்த் ட்ரெய்லர் 2ன்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணி அதுல பிரசன்ட் டேஸ நம்மளுக்கு காட்டலாம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சூர்யா சாருக்கு இந்த படத்துல அவரோட பேரு கங்குவா. கங்குவானா ஒண்ணுமே இல்லைங்க. நெருப்புங்க. இதுக்கு ரெஃபரன்ஸா சூர்யா சார் வர ஒரு சில ஷாட்ல அவங்க நெருப்ப பேக்ரவுண்ட்ல வச்சு நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. நீங்க நல்லா பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். சூர்யா சாரோட கையில, நெஞ்சுல இதெல்லாம் பற்களோட சிம்பிள பச்சை குத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவரு வேட்டையாடுற ஒரு இனத்தை சேர்ந்தவரு. அதாவது வேட்டையாடுற ட்ரைப்ஸ சேர்ந்தவரு. இந்த இனத்தை சேர்ந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இனத்தை சேர்ந்த ட்ரைப்ஸ்க்கு வேட்டையாடி உணவ குடுப்பாங்க. ட்ரைப்ஸ் குரூப்க்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஒரு ட்ரைப்ஸ் குரூப் இருக்காங்க. அந்த ட்ரைப்ஸ் குரூப்புக்கு ஹெட் யாருமே இல்லங்க. நம்ம அனிமல் படத்தோட வில்லன் தான். இவருக்கு இந்த படத்துல பேரு உதிரன்ங்க. உதிரன்னா வேற யாரும் இல்லங்க. விஷ்ணுங்க. விஷ்ணு கடவுள தான் இவங்க இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கடவுளா இருப்பாரு. இவங்களோட ஒர்க் என்னன்னா, மனுஷங்கள வேட்டையாடி சாப்பிடுறது. சோ அதுக்கு ரெஃபரன்ஸா பார்த்தீங்கன்னா, அவரு வர ஷாட்ல ரத்தத்திலே வளர்ற ஒரு மரமா இருக்கட்டும், மண்டை ஓடுகளா இருக்கட்டும், எலும்புகளா இருக்கட்டும், இதெல்லாம் காட்டி அவர ரெஃபரன்ஸா வச்சிருப்பாங்க. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. நீங்க நெறைய ட்ரைப்ஸ் படம் பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ட்ரைப்ஸ்க்கும் இன்னொரு ட்ரைப்ஸ்க்கும் கண்டிப்பா ஆகாது. அவங்களோட கேரக்டரே எப்படின்னா, நீ என் இடத்துக்குள்ள வரக்கூடாது. நான் உன் இடத்துக்குள்ள வரமாட்டேன்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அதுலயும் வேற வேற சாப்பாடு, வேற வேற கடவுள கும்பிடுற டைப்ஸ்னா கண்டிப்பா அவங்க உள்ளயே விடமாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு கோல்டு வார் இருக்கும் கண்டிப்பா. சோ இத டிஸ்கிரைப் பண்ற மாரினா, வில்லன் வர ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு ரெட் கலர்லயும், ஹீரோ வர ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டான கலர் டோன்லயும் காட்டியிருப்பாங்க. அறுபத்தியன் சிரம் மண்டுருண்டாலும் உருளும் உன் நெற்றியும் முழங்காலும் மண் தொடா மண்டீடா. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். உலகத்திலே அதிக செழிப்பான நாடு சவுத் ஏசியா தான். பிரிட்டிஷா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், ரோமன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்றதுக்காக தஞ்சம் புகுந்தவங்க தான். இந்த ட்ரெய்லர நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரோமன்ஸ்லாம் கப்பல் மூலியமா இந்தியாவ சுத்தி இருக்க நெறைய தீவுக்கு வராங்க. அந்த தீவு என்னன்னு சொல்லிட்டு ஒரு மேப்ல காட்டியிருக்காங்க. ஆனா அந்த மேப் நம்மளுக்கு கிளியரா தெரியல. படத்துல எந்த தீவு, எந்த இடம்னு சொல்லிட்டு கரெக்ட்டா சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். சோ வாங்க கங்குவா படத்தோட ஃபுல் ஸ்டோரி லைன் என்ன இருக்குன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோல முன்னாடியே சொன்ன மாரி தான் கங்குவா கீழ ஒரு செட் ஆஃப் ட்ரைப்ஸ் இருக்காங்க. உதிரன் கீழ ஒரு செட் ஆஃப் ட்ரைப்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஆல்ரெடி ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இந்த கோல்டு வார பயன்படுத்தி ரோமன்ஸ் உள்ள கங்குவா செட் ஆஃப் ட்ரைப்ஸ சூழ்ச்சி பண்ணி கொன்னுடுறாங்க. கங்குவாவுக்கு அவங்க ட்ரைப்ஸ காப்பாத்துறது தான் வேலை. அத காப்பாத்த தவறுனதுனால திரும்பவும் அவரு இன்னொரு அவதாரம் எடுத்து அந்த ப்ராமிஸ காப்பாத்துறாரா இல்லையான்றது தான் கதையா இருக்கும்ன்றது ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன்ங்க. இதுதான் கதைன்னு நான் சொல்லல. மேபி ட்ரெய்லர் 2 வந்தா நம்மளுக்கு கதை என்னன்றது ஃபுல்லா தெரிய வரும்னு நினைக்கிறேன். எனக்கு கங்குவா ட்ரெய்லர் ரொம்பவே புடிச்சது. உங்களுக்கு புடிச்சதா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.